ஹலோ கிரிக்கெட் ஸ்டேஷன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் சஞ்சீவ், எங்களோட ரிச்சார்ஜ் இருக்காரு. எட்டாவது மேட்ச் இந்த ஐபிஎல் 2025ல சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. காவேரி டர்பின்னு சொல்லலாம், சவுத் இந்தியன் டர்பின்னு சொல்லலாம், நிறைய பேர்லாம் போயிட்டு இருக்கு அதுக்கு. ஸோ சேப்பாக்கம் நடக்க போகிற இந்த மேட்சுக்கு ரிச்சர்ட்ஸ் எப்படி 11லாம் இருக்கும்? நிறைய கேள்விகள் இருக்கு எனக்கு, சென்னை சம்மந்தப்பட்டும் இல்லை ஆர்சிபி சம்மந்தப்பட்டும். உங்க 11ல இருந்து நீங்க ஆரம்பிங்க, அதுல இருந்து ஃபர்தர் கேள்விகளாக நம்ம போயிடுவோம். ரெண்டு அணியோட 11 எப்படி இருக்க போகுது ரிச்சர்ட்ஸ்? எதுல இருந்து ஆரம்பிக்க போறீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்சிபில இருந்தே போயிடலாம். ஓ, அங்க இருந்து வரீங்க. போன வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இவங்களுக்குள்ள நடந்த அந்த லாஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறவங்க யார் பிளே ஆஃப்ஸ் போறதுங்கிறத முடிவு செய்யற மேட்சா இருந்துச்சு. அதுல யாஸ்தயாலோட தோனி விக்கெட் எடுத்த செலிப்ரேஷனு, விராட் கோலியோட ஒரு வெறித்தனமான அக்ரெஷனு, அண்ட் தினேஷ் கார்த்திக் நியூ பாலை வாங்கி நாங்கள் எப்படி தோனியை போட்டோம் அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புது ரைவல்ரி, ஒரு புது பகை ரெண்டு டீமுக்கு நடுவில் போன வருஷத்துல இருந்து உருவாகியிருக்கு. ஸோ இந்த முறை நீ உன்னோட பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் பண்ண, சரி நாங்கள் உங்களுக்கு சேப்பாக்கத்தில் கூப்பிட்டு வச்சு இந்த முறை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு இவங்க தயாராக இருக்காங்க. ஸோ இந்த ஐபிஎல்ல அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு மேட்ச்னா அது இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது சென்னை மும்பையை விட இதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சேப்பாக்கோட எடுத்துக்கலாம். ஏன்னா சேப்பாக்கில் நிறைய கதை சொன்னாங்க. பழைய சேப்பாக் விக்கெட் வந்துருச்சு, பவுன்ஸ் சீமு அப்படி இப்படினாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பின்னரை நாங்கள் ஏன் எடுத்தோம்னா இதுக்கு தான் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ச் அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஐடியாவும். ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப இந்த ஆர்சிபி எப்படி போவாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் தேர்டு ஸ்பின்னரை கூட்டிகிட்டு போகணும்னா அவங்ககிட்ட யார் இருக்காங்கன்னா மோகித் ரதி அப்படின்னு ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்கார். ஒரே ஒரு மேட்ச் எங்கள் பஞ்சாப்ல விளையாட சான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு 15 ரன் ரேட்டில் பவுலிங் போட்டிருக்காரு, பாவம் 2 ஓவர். ஸோ தம்பி நீங்கள் போதுன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங் இருக்கார், லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின் ஆல்ரவுண்டரு. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேக்கப் பெத்தேல் இருக்கார், இங்கிலாந்து பையன். அவரும் லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸு பேட்டிங் ஆல்ரவுண்டரு. ஸோ இந்த வகையில் நம்ம பார்க்குறப்ப இவங்க 3 பேர்த்த யாரையாவது பிளேயிங் 11க்குள்ளே கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கானா அந்த ஜாதகம் நமக்கு அக்ரியூட்டாக தெரியல. ஏன்னா இவங்ககிட்டயே பார்த்தீங்கன்னா சுயா சர்மா, போன மேட்ச்சில் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கின கிருணால் பாண்டியா, அண்டு லெக் ஸ்பின் அண்ட் ஆப் ஸ்பின் போடக்கூடிய ஓரளவுக்கு லிவிங்ஸ்டன் இருக்காரு. தேவைப்பட்ட ஆப் ஸ்பின் போடக்கூடிய டிம் டேவிட்டும் அவங்க 11ல் ஏற்கனவே இருக்காரு. ஸோ அதனால இவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்பின் ஆப்ஷன் அப்படிங்கிறது கவர் ஆகுது. 2 மெயின் ஸ்பின்னரு அண்டு ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னரு அப்படின்னு கவர் ஆகுது. ஸோ போன மேட்சை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அஸ்வின் ஒரு விக்கெட் எடுத்தார், ஆனால் அவர் அவரோட ஸ்பெல்லாம் ஒன்றும் பெருசாக கம்ப்ளீட் பண்ணிடல சேப்பாக்கில். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப நம்ம ஜெயிச்ச பிளேயிங் 11ஓட போகலாம் அப்படிங்கிறது தான் 99% அவங்களுடைய ஐடியாவாக இருக்கும். ஆனால் நான் இதில் ஒரு புது விஷயம் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த தேவ்தத் படிக்கலை வச்சு விளையாடுவாங்களா, இல்லை இம்பேக்ட் பிளேயரில் ஏதாவது ஒரு பிரில்லியண்டான மூவ் தேவ்தத் படிக்கலை வச்சு பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு மாதிரி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா விக்கெட் ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு ஸ்பின்னருக்கு நல்ல ஹெல்ப் இருக்குதுன்னா, ஒரு ஸ்வப்னில் சிங் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயருக்குள்ள தேவ்தத் படிக்கலையும் ஸ்வப்னில் சிங்கையும் கூட வச்சு, இல்லை நாங்கள் ஒரு 7-8 ஓவருக்கு மேலே எடுத்துகிட்டு ஸ்வப்னில் சிங்கே ஆடிக்கிறோம், எங்கள் பிளேயிங் 11 நாங்கள் அவரையே வச்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் ஓரளவுக்கு பேட்டிங் பண்ணக்கூடிய ஆள் தான். ஏன்னா விக்கெட் ரொம்ப ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ணுதுன்னா ஸ்வப்னில் சிங்கை தேவ்தத் படிக்கலுக்கு பதிலாக கூட்டு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கூட பார்ப்பாங்க. அப்படியும் இருக்கலாம். அதே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்ப அந்த தைரியமாக அப்படி அதை இம்பேக்ட் பிளேயர் வைக்க முடியாது. டைரெக்டாக நீங்கள் யார் வேணுமோ அவங்கள தான் வச்சாகணும். ஸோ தேவ்தத் படிக்கல ஸ்பின் கொஞ்சம் அங்கே எடுபடுதுங்கிறப்ப உங்களுக்கு ஸ்பின்னை நல்லா விளையாடுற இந்தியன் பேட்ஸ்மேன் பிளேயிங் 11ல் வேணும்னு நினைப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் தேவ்தத் படிக்கல் ஸ்ட்ரைட்டாக பிளேயிங் 11க்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன மேட்ச்சில் ஒரு சின்ன நெகிழ் இருந்ததுனால நம்மளுடைய இந்தியன் ஸ்விங் கிங் புவனேஸ்வர் குமார் விளையாட முடியல. இந்த முறை அவர் விளையாடுறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்கலாம். ஒருவேளை அவர் டீமுக்குள்ளே வந்தால் யாஸ்தயால வெளியே அனுப்புவாங்களா, ராசிக் சலாமை வெளியே அனுப்புவாங்களான்னு பார்த்தா, ராசிக் சலாம் ரோல் டெத்துக்கு போகும் அப்படின்னா புவனேஸ்வர் குமாரும் பவர் பிளே அண்டு டெத்துக்கு வரக்கூடிய ஒரு பவுலர் தான். ஸோ அதனால என்னன்னா, நம்ம நீட்டாக என்ன செய்யலாம்னா ராசிக் சலாமோட இடத்த அப்படியே புவனேஸ்வர் குமாரோட வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பவர் பிளேவில் நம்ம ரொம்ப அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. யாஸ்தயால், ஜாசா சில்வுட், புவனேஸ்வர் குமார்னு சும்மா 2 ஓவர் 2 பேத்துக்கு 3 பேத்துக்குமே ரொட்டேட் பண்ணால் கூட நம்ம பவர் பிளேவை நல்லா முடிக்கலாம். தேவைப்பட்டால் பவர் பிளேக்குள்ளே குருணால் பாண்டியாவுக்கு ஒரு ஓவர் கொண்டு வரலாம்.
ஓவராலாக இப்போ இந்த முடிவில் தான் நினைப்பாங்க. நான் இப்போ எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நல்லா புவனேஸ்வர் குமார் விளையாடுவார், அவருக்கு நிகழ் சரியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அவரை வச்சு தான் நான் பிளேயிங் 11 இப்போ சொல்ல போகிறேன். போன பிளேயிங் 11 தான். அதில் ஒரே ஒரு மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக் சலாமுக்கு பதிலாக புவனேஸ்வர் குமார் இருப்பார். இந்த வகையில் எடுத்துக்கிட்டா பில்சால்ட்டு, விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிதார், லியாம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், கிருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஆசில்வுட். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயரில் வந்து வெளியே வந்து இவர் யாஸ் தயால் வந்து வெளியே இருப்பார். சுயாஷ் சர்மா பிளேயிங் 11ல் மேலேயே இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சுயாஷை சேர்ந்து ஒரு 11 சொல்லிடுறீங்க. இங்கே ஸ்வப்னிலுக்கு நீங்கள் இடம் சொல்லவே இல்லையா? ஸ்வப்னில் எங்கே ஆடுறாரு இதில்? ஸ்வப்னில் வந்து உறுதியாக விளையாடுவாருலாம் கிடையாது. பை சான்ஸ் வந்து இவங்க செகண்ட் பேட்டிங் பண்ணால் இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் வந்து தேவ்தத் படிக்கல் அண்டு ஸ்வப்னில் சிங் 2 பேரையுமே வெளியில் வச்சு யாரை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அவ்வளோதானே தவிர கட்டாயம் எடுப்பாங்க அப்படின்லாம் இல்லை. எனக்கும் அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நானும் உடன்படுறேன் ரிச்சார்ட்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமுமே வின்னிங் டீம், 2 டீமுமே வின்னிங் காம்பினேஷன் தான் போவாங்க. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பக்கம் வந்து இன்ஜுரினால ஒரு முக்கியமான பிளேயர் புவனேஸ்வர் குமார் வெளில உட்காந்தாருன்னா, அந்த பக்கம் பத்திரனா வெளில உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி வந்து மேபி அவங்க ரிகவர் ஆகிட்டா 2 பேரும் உள்ள வரலாமே தவிர, ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி சேஞ்சஸ் தான் இருக்குமே தவிர அவங்க அதே 11ஓட தான் போகணும்னு நினைப்பாங்க. எனக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இந்த 11 நான் pretty much எனக்கும் வந்து அப்படிதான் தோணுச்சு. பட் ஸ்வப்னில் சிங் அவங்களுக்காக நிறைய பேட்டிங்லையும் அடிச்சு கொடுத்துருக்காரு போன சீசன்ல. ஸோ அதனால அதுவும் சேப்பாக் விக்கெட் அதே மாதிரி ஸ்பின் எடுக்குதுன்னா அவரை கொண்டு வரதுக்கு அவங்க யோசிக்கலாம். ஸோ அதுவுமே ஒரு பாயிண்டாக தான் இருந்தது. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் சென்னையை பற்றி பார்த்துலாம் ரிச்சர்ட்ஸ். பல கேள்விகள் இருக்கு. நீங்க லைன் அப் சொல்லும் போதே வந்து இதுக்கும் அப்படியே பதில் சொல்லிடுங்க. இப்போ ருத்ராஜ் வந்து எப்படி திரும்ப அவர் அதே 1 டவுன்ல தான் ஆட போறாரா, பத்திரானா திரும்ப எப்படி வராரா, உங்களுக்கு ஏதாவது நியூஸ் இருக்கா? அவரோட இன்ஜுரி வந்து அந்த நிகில் வந்து ரிகவர் ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? நூர் அகமது இருப்பாரு, பட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல திரும்ப எக்ஸ்ட்ரா வலிமை சேர்க்கறதுக்கு ஹூடா அவங்கலாம் லைன் அப் இருப்பாங்க, இல்லை விஜய் சங்கர் உள்ள வரான மாதிரி பல கேள்விகள் இருக்கு. நீங்க பதில் சொல்லுங்க, ரிச்சர்ட்ஸ் கேட்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 11 அவங்க மாற்றுறதுக்கு சான்ஸே கிடையாது செஞ்சு. அது வந்து உறுதி. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சேப்பாக்கில் அந்த பிளேயிங் 11 வச்சு அவங்க ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. வெளியில் போனால் கூட அந்த விக்கெட்டை பொறுத்து நாங்கள் ஏதாவது பிளேயிங் 11ல் ஒரு சேஞ்ச் பண்ணுறோம், அன்சுல் காம்போஜை யாருக்காவது ஒரு தீபக் ஹூடாவுக்கு பதிலாக நாங்கள் கொண்டு வர பார்க்குறோம், இப்படி ஏதாவது அவங்க நினைக்கலாம். ஆனால் வந்து இப்போ அதுக்கான சான்சஸ் எதுவுமே இல்லை. இப்படி தான் விக்கெட் இருக்க போகுது, நாங்கள் இப்படி தான் போக போகிறோன்னா அவங்க ரெடியாக இருப்பாங்க. இதில் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதிஷா பதிரனா நிகழ் சரியாக இருந்தால் விளையாடுவாருன்னு. ஆனால் இவங்க இந்த பிளேயிங் 11ஓட தான் போவாங்க அப்படின்னா மதிஷா பதிரனா விளையாடுறது கஷ்டம். ஏன் கஷ்டம் அப்படின்னா, நாதன் எல்லிஸ் வந்து பவர் பிளேவில் ஒரு 2 ஓவர் கூட போடுவார். ஆனால் பதிரனா வந்து ஒரு பவர் பிளே பவுலர் கிடையாது, மிடில் அண்டு டெத் ஓவர் பவுலர். ஸோ நீங்கள் நாதன் எல்லிஸை வெளியே வச்சுட்டு மதிஷா பதிரானாவை உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கலீல் அகமது தான் இருப்பார், அண்டு பார்த்தீங்கன்னா ஷாம் கரன் தான் இருப்பார். 2 பேரை வச்சு நீங்கள் பவர் பிளேவை தாட்ட முடியாது, உங்கள் ஸ்பின்னர்ஸை உள்ளே கொண்டு வரணும், இதெல்லாம் நிறைய குழப்பத்தை உருவாக்கும். அப்போ நீங்கள் பவர் பிளேவில் ஷாம் கரனை 1 ஓவருக்கு யூஸ் பண்ணால் கூட நாதன் எல்லிஸை 2 ஓவருக்கு யூஸ் பண்ணி அந்த பக்கம் ஏதாவது கலீல் அகமது தேவைப்பட்டால் நீங்கள் 2 இல்லை 3 இந்த மாதிரி எப்படி வேணாலும் அவர் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு பவர் பிளேவுக்கு வந்து பவுலிங் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து நாதன் எல்லிஸுக்கு தான் இருக்குது. ஸோ சேப்பாக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்த மேட்ச்சில் பதிரனா வந்து கொஞ்சம் சரியாக இருந்தால் கூட பதிரனா இடத்துக்கு நாதன் எல்லிஸை மாற்ற மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இப்படி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அடுத்த ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபக் ஹூடா வந்து அவருக்கு பதிலாக விஜய் சங்கரை கொண்டு வருவாங்களா அப்படின்னா அந்த முடிவுக்கும் டக்குன்னு போக மாட்டாங்க. ஏன்னா 1 சான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதையும் செய்ய மாட்டாங்க. ருத்ராஜ் போன முறையில இருந்தே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதை தியாகம் பண்ணிட்டார் அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டை. ஏன்னா வந்து அவங்களுடைய பேட்டிங் யூனிட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணால் 1-3-5 இதில் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர்ஸ் இருந்தாகணும். உங்களுக்கு 2 and 4ல் ஒரு மாதிரி ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா மாதிரி ஆளுங்களை வச்சு இவங்க கூட சேர்ந்து விளையாடி மேக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து அவங்க 5 ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 1-3-5ல் அவங்களுடைய ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன்ஸ் ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்வாட் அண்டு சிவம் துபே இவங்க வருவாங்க இந்த செட்டப்பில். ஸோ இதுக்காக அவங்க அதே பிளேயிங் 11ல் தான் வருவாங்க, இதே பேட்டிங் ஆர்டரில் தான் இறங்குவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம சென்னை வந்து உங்களுக்கே தெரியும்ல, அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஜெயிச்ச ஒரு பிளேயிங் 11 உடனுக்குடினா அது ஓன் கிரவுண்டில் அதே கிரவுண்ட்லேயே மாற்றுவாங்கன்னா அது டவுட் தான். தோத்தாலே மாற்ற மாட்டாங்க, ஜெயிச்சா மாற்ற போகிறாங்க. ஆமாம், அது வந்து சரி ஓகே, தோனி அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவில் இருந்தார், புது கேப்டனுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம்னு கூட சொல்லலாம். பட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி அடுத்த மேட்ச் உடனே அதே கிரவுண்டில் விளையாடுறாங்க.
அப்போ அந்த பிச் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது அந்த பிளேயிங் லெவனுக்கு. அப்படிங்கிறப்ப அதில் நிறைய அவங்க வந்து சேஞ்சஸ் பண்ணி அதை கெடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க போக மாட்டாங்க. ஸோ அவங்க பிளேயிங் லெவன் பழசு தான். அதாவது எப்படின்னா ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி, ருத்ராஜ் கைக்வாட், நம்பர் 4 யார் வந்தாங்க? அது ஹூடா தானே வந்தாரு. தீபக் ஹூடா, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி, ரவிச்சந்திரன் அஸ்வின், கலீல் அகமது அண்டு நூர் அகமது, நாதன் எல்லிஸ். இப்படியே தான் இவங்களுடைய பிளேயிங் லெவன் போகும் சஞ்சீவ். பழைய பிளேயிங் லெவனே தான் போகும். ஓகே 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 ரிச்சர்ட்ஸ். ஸோ நம்ம ஆக்சுவலி பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரிச்சர்ட்ஸ்? நான் ப்ரெடிக்ஷன் கூட அடுத்து டக்குன்னு ஜம்ப் ஆகிடலாம். எந்த பக்கம் சாயறீங்க நீங்கள்? கர்நாடகாவா, நம்ம பெங்களூரா, இல்லை சென்னையா? எந்த பக்கம் சாயறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த முறை வந்து ஜாஸ் ஹேசில்வுட், புவனேஸ்வர் குமார் இவங்க வந்து 2 பேருமே அவங்க பவுலிங் யூனிட்டில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரொம்ப மோசமாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. அவங்க நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆள். நெக்ஸ்ட் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அங்கே கொல்கத்தா ஈடன் கார்டன் போயிட்டு அந்த ஒரு பயங்கரமான டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு டீம் வந்து சும்மா தட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு அதில் வந்து ஆண்ட்ரே ரசல் விக்கெட் எடுத்ததில் கிடைக்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், கூகுளி நல்லா விழுந்துகிட்டு இருக்குது. யாருக்கு? சுயா சர்மாக்கு. ஒரு பக்கம் நம்ம ரவீந்திர ஜடேஜாவோட ஜெராக்ஸ் மாதிரியே கருணால் பாண்டியாவை பார்க்கலாம் இந்த பக்கம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு என்னென்னா இந்த ஸ்பின்னர்ஸை எடுத்து அவங்களுடைய லியாம் லிவிங்ஸ்டன் அண்டு டிம் டேவிட் இந்த ரோலில் வரக்கூடியவங்க கொஞ்சம் முன்னாடிக்குதே எங்கேயாவது வந்து இவங்ககிட்ட மாட்ட வேண்டிய. முன்னாடி மீன்ஸ் வந்து விக்கெட் நிறையா கொலாப்ஸ் ஆனால் வந்து இவங்க ஸ்பின்னர்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் தான் இருக்குது. மற்றபடி இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து இவங்களை விளையாடிட்டாங்க, இந்த ஸ்பின்னர்ஸை விளையாடிட்டாங்க, ஏற்கனவே பார்த்துருக்காங்க இந்த கண்டிஷன் எப்படி இருக்குன்னு முதல் மேட்ச்லேயே தெரிஞ்சிருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு விளையாடினா ஒரு பக்கம் விராட் கோலி இருக்கார். அவர் வந்து ஒரு எண்டை ஹோல்டு பண்ணார் அப்படின்னா ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். எனக்கு இந்த முறையும் ஆர்சிபி ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன இது தோணுது. ஆனால் இது வந்து ஒரு 51-49 மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே தோணுது. நானும் ஆர்சிபி பக்கம் தான் சாயறேன். ஆனால் 2 பேர்த்துக்குமே அடி உறுதி. கண்டிப்பா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் முடியறதுக்கு முன்னாடி இருந்தே அடிப்பாங்க நினைக்கிறேன். பட் அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் நானும் கொஞ்சம் ஆர்சிபி பக்கம் தான் சாயறேன். நீங்கள் சொன்ன அதே சில காரணங்கள் தான். கூடவே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ இது வந்து த நியூ எமர்ஜென்ஸ் ஆஃப் ஆர்சிபியாக எனக்கு தோணுது. போலிங் யூனிட்டாக இருக்கட்டும், அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர போகிறாங்க. ஒரு மும்பை சென்னை மேட்சை விட ஆர்சிபி சென்னை மேட்ச் தான் இன்னும் கொஞ்சம் பரவலாக வந்து எதிர்பார்க்கப்படுது, பேசப்பட போகுது. அண்ட் மேட்சும் ரொம்ப ஆர்வலாக ஃபேன்ஸ் வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை நைட் களை கட்டிட்டு நமக்கு டின்னு கட்டுறாங்களா இல்லையா நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் ரிச்சர்ட்ஸ். ஸோ அதை பார்ப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்புட்ஸ் இருக்கா ஆட் பண்ண வேண்டியது ப்ரிவியூவில்? இல்லை அவ்வளோ. ஓகே ரிச்சர்ட்ஸ், அப்போ நம்ம ஃப்ரைடே மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ரிச்சர்ட்ஸ். தேங்க்யூ சார்.